ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 5/5 5/5 5/5 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பார்க்க இதுக்கு ஆன்சர் நீங்கள் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. இது டிவைட் பை 1, இது டிவைட் பை 1, இப்போ 1 டிவைட் பை 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போகணும். இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா KCF, K ஃபார் கீப், C ஃபார் சேஞ்ச் த சைன், F ஃபார் ஃப்ளிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 டிவைட் பை 5 என்ன வரும்? அது 1 தான் வரும். 5 டிவைட் பை 5 இந்த இது 1 தான் வரும். அடுத்தது இருந்துச்சுங்களா? பார்த்தீங்கன்னா அப்போ 1 டிவைட் பை 5 டிவைட் பை 5ன்னு இருக்குங்களா? அது 1 இது அப்படியே வச்சுக்கணும். சேஞ்சுனா சைன், இந்த டிவிஷன் சைனை மல்டிப்ளிகேஷனாக சைன் பண்ணணும். அப்போது என்னென்ன வரும்? இந்த 5ங்கிறது 1/5 வருங்களா? அதுக்கு அடுத்தது அந்த சைனை சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது இதை ஃப்ளிப் பண்ணணும். இந்த 5 1/5 மாற்றணும். இப்போது அதே மாதிரி அடுத்ததும் இதே 1/5 மாற்றிக்கலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா 1/25 தான் ஆன்சர். நம்ம நார்மலாக போகிற இடத்துல மட்டும் இந்த KCF இந்த ரூலை யூஸ் பண்ணி பாருங்கள். கேனா கீப், சீனா சேஞ்சு, எஃப்னா ஃப்ளிப்பு. அதாவது இன்வெர்ட் பண்ணணும். கீப்னா கீப் அப்படியே வச்சுக்கிட்டோம். சைனை சேஞ்ச் பண்ணணும். இந்த டிவிஷனை ப்ராடக்டாக மாற்றணும். ஃப்ளிப்புங்கிறது இந்த 5 1/5 மாற்றணும். அதான் ஃப்ளிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.